நமோ வெங்கடேசாய. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். திழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். பக்தர்களே, திருமலை அப்பனுடைய வருடாந்திர தெப்ப உற்சவத்தில் 3வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியை தெப்ப உற்சவத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று முதல் நாள் ராம அவதாரத்திலும் 2வது நாள் கிருஷ்ண அவதாரத்திலும் 3வது நாளாக இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமி புஷ்கரணியில் இதோ தெப்ப உற்சவத்திலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பரந்தாமன் ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் அவனுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுது, அதுவும் இன்று சனிக்கிழமை விசேஷமான நாள். அந்த எம்பெருமானுக்கு சனிக்கிழமை என்றால் மிகவும் விருப்பம். அப்படி பக்தர்கள் எல்லாம் தன்னை நன்றாக அலங்கரித்து அந்த தெப்ப உற்சவத்திலே ஆசீனப்படுத்தி பிராட்டிமார்களுடன் சேவித்துக் கொண்டிருக்கும் இந்த அருமையான காட்சியை, கண்கொள்ளா காட்சி, கலியுக வைகுண்டமான திருமலையில் சுவாமி புஷ்கரணி ஸ்ரீனிவாச புஷ்கரணியில் இதோ வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த சுவாமி புஷ்கரணியில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வருடாந்திர தெப்போற்சவம் 3வது நாளாக இன்று, அதாவது மாசி மாதம், தெலுங்கிலே பால்குண மாதம் என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த வருட கடைசியிலே அந்த எம்பெருமான் ஒவ்வொரு ஆண்டும் கூட விசேஷமாக தெப்பலில் விகாரம் செய்கிறார். அதாவது தெப்ப உற்சவம் என்றால் அந்த சுவாமி புஷ்கரணியில் தன்னுடைய தேவியர்களுடன் செய்யும் இந்த உற்சவம் தெப்ப உற்சவம் என்று கூறப்படுகிறது. நாம் சேவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டை பிரம்மாண்ட நாயகனுடைய தெப்போற்சவத்தின் 3வது நாள். இந்த சுவாமி புஷ்கரணியை பற்றி சிறப்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அது எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். திரேதா யுகத்திலே 4 பாதங்களுக்கு மோட்சம் தந்து 7 நகரங்களில் முதலாவதாக அயோத்தியையும் அதை ஆண்ட சக்கரவர்த்திகளிலே தசரத அரசன் முக்கியமானவன். 3 மனைவிகளுக்கும் சந்தானம் இல்லை. அவருடைய குலகுரு வசிஷ்டருக்கு தெரியும். தெய்வீனாம் மானுஷீனாம் ச பிரதிகர்த்தாத்வ மபாத் என்று அந்த கர்த்தாத்வம் மானாம் என்று, எனக்கு தெய்வம் மனிதர்களுக்கும் தெய்வமே என்று அந்த ஏற்படும் அதாவது பக்தர்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை ஒழிப்பதற்காக நீ இருக்கிறாய். இதற்கு ஏதாவது ஒரு மார்க்கத்தை வழியை காட்டு என்று கேட்டுக்கொள்ளுகிறாளாம் அவள். அப்படி பாவ புண்ணியங்கள் பரிகாரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் போன்றவர்களுக்கு வெங்கடாச்சலத்திலே பிரத்யேகமான பெருமாளை சேவித்தாலே போதுமாம். அந்த தசரத மகாராஜனே கங்கை நதிக்கு தெற்கே சுமார் 200 யோஜனை தூரமுள்ள சுவர்ணமுகி நதிக்கரையில் வடக்கு பகுதியில் ஏராளமான தீர்த்தங்கள் நிறைந்துள்ள பகுதியில் வெங்கடாச்சலம் என்னும் மலை உள்ளது. அந்த திவ்யமான மலையில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சூரிய மண்டலம், வைகுண்டம், ஸ்வர்க்கத்தை விட மிகவும் விருப்பமான இடம். அப்படிப்பட்ட தலத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த வெங்கடாச்சலத்தில் உள்ள சுவாமி புஷ்கரணியில் சென்று நீராடு என்று கூறினார். இதோ பகவானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. சேவிக்கலாம் கோவிந்த நாமத்துடன். கோவிந்தா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, செங்கடஹரணா கோவிந்தா, லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று சேவித்துக் கொண்டு தொடர்கிறது அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகத்தியம். அப்படி இந்த சூரிய மண்டலம், வைகுண்டம், சொர்க்கத்தை விட மிகவும் விருப்பமான இடம். அங்கு வேங்கடவன் ஸ்ரீதேவியுடன் விகாரம் செய்து கொண்டிருப்பானாம். அவரை செவிப்பதற்காக பிரம்மாதி தேவர்கள், அகஸ்திய மகரிஷி போன்றவர்கள் தவம் செய்து கொண்டுள்ளனர். உடனடியாக அவர் பலன் கொடுப்பார். ஸ்ரீனிவாசன் கருணை உள்ளம் படைத்தவன். அந்த பெருமாள் உனக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கு
காக்க அனுகிரகிப்பான் என்றாராம் வசிஷ்ட மகரிஷி. அவருடைய பேச்சை கேட்டு தசரதன் உடனடியாக திருமலை என்று அழைக்கப்படும் வெங்கடாச்சலத்திற்கு சென்று கிளம்பி அவரும் வழியிலே கங்கை நதி, விந்திய மலை தொடர், கோதாவரி, கிருஷ்ணா போன்ற நதிகளில் நீராடி வெங்கடாச்சலத்தை சேர்ந்தனராம். பிறகு சுவாமி புஷ்கரணியில் புனிதமாக நீராடி தவம் செய்ய தொடங்கினாரான் தசரத மன்னர். இந்த சுவாமி புஷ்கரணிக்கு 4 திசைகளிலும் 48 நாட்கள், அதாவது நம்முடைய காரியம் நிறைவேற வேண்டுமென்றால், நம்முடைய கோரிக்கை நியாயமாக இருந்து பெருமாளிடம் சமர்ப்பித்தால் தொடர்ந்து 48 நாட்கள் ஒவ்வொரு திசையிலும் அந்த சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து பகவானை சேவித்தோமானால் நம்முடைய கோரிக்கையானது நிச்சயம் நிறைவேறும், இது உறுதி என்று இந்த சுவாமி புஷ்கரணி ஸ்ரீனிவாச புஷ்கரணிக்கு 18 புராணங்கள் கூறியுள்ளது. அப்படிப்பட்ட அந்த சுவாமி புஷ்கரணி என்பது திருமலை அப்பனுடையதும், வராக சுவாமியினுடைய அந்த மேற்கு பகுதியில் இருக்கும் புஷ்கரணி வராக புஷ்கரணி என்றும் ஸ்ரீனிவாச புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகிறது. இதோ கலியுக வைகுண்டத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கலியுக வைகுண்டத்திலே பகவான் தன்னுடைய தேவியர்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் வருடாந்திர தெப்ப உற்சவத்திலே நாம் உலா வருவதை செவித்து கொண்டிருக்கிறோம். என்னே பாக்கியம்! விசேஷமான இந்த 3வது நாளிலே பகவான் மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்து கொண்டு, அலங்கார பிரியன் அல்லவா, ஆகவே அந்த தெப்பலிலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு அந்த பகவானுடைய தெப்பலை செவிக்கலாம். தெப்ப உற்சவம் என்றால் விசேஷமாக அனைத்து கோவில்களிலும் நடைபெறுகிறது. ஆனால் கலியுக வைகுண்டம் என்று கூறப்படும் திருமலையிலே பகவானுக்கு மிகவும் விசேஷமாக நடத்தப்படும் உற்சவத்திலே இந்த வருடாந்திர தெப்போற்சவமும் ஒன்று. இன்று 3வது நாளாக இதோ சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்று. அப்படிப்பட்ட அந்த வேங்கடவன் தசாவதாரத்திலே அந்த மகாவிஷ்ணுவாக இதோ நாம் இங்கே சேவித்து கொண்டிருப்பது, நரசிம்ம அவதாரத்திலே லக்ஷ்மி நரசிம்மராக அந்த புஷ்பங்களாலும் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு நிலை, மற்றும் சுவாமி நித்தியவாசம் செய்யும் அந்த கோவிலில் அழகான கோபுரங்களை விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்துள்ளார்கள். இந்த சுவாமி புஷ்கரனின் நடுவிலே நீராழி மண்டபம், அந்த நீராழி மண்டபத்திற்கு பெயர் சரஸ்வதி தீர்த்தம். இதோ அந்த தெப்பலிலே பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நாம் உலா வரும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். இங்கே தசாவதாரங்கள் வண்ண விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராமன், பரசுராமன், பலராமன், கிருஷ்ணன், இப்படி நரசிம்ம அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், வராக அவதாரம் என்று. அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே இதோ பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கும் காட்சி தெப்ப உற்சவத்திலே 3வது நாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனது எப்பொழுதும் கூட சஞ்சலம் என்று பெருமாள் கூட ஒப்புக்கொள்வாராம். எப்படி என்றால், குழந்தை முதல் வயதானோர் வரை ஒவ்வொருவரையும் பிடித்து துன்புறுத்துவது மனதளவிலே கவலைகள். சாதாரணமாக ஒவ்வொரு இடத்திலும் கேட்கக்கூடியது மனதை குறித்தே ஆகும். முக்கியமாக மனதளவிலே கவலைகள் மிகவும் அதிகரித்து வரும் நேரத்திலே மன அழுத்தம் ஏற்பட்டு அதற்கு புண்ணிய, அதாவது பழைய பெயர்கள் ஏதாவது இருந்தால் அதை கூறுவார்களாம். ஆனால் பழைய காலத்திலே மனதளவிலான நெருக்கடி என்றால் அந்த வேளையிலே பகவானை சேவிப்பார்களாம். பகவானிடம் சென்று தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் அந்த பகவானிடம் சமர்ப்பித்தால் அந்த மன அழுத்தமானது விடைபெறும் மற்றும் பகவான் நம்மை ரட்சிப்பார் என்ற ஒரு தைரியம். அப்படித்தான் இந்த பகவத்கீதையிலே இதனை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது.
பகவத்கீதையிலே இந்த விவாதம் கிருஷ்ணர் அர்ஜுனன் இடையே நடைபெற்றது. அதாவது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் உரையாடும் பொழுது மன அடக்கம் மிகவும் அவசியம் என்று கூறுகிறார். அதை அடக்குவது மிகவும் கடினம் என்றும் அதனை கடைபிடிப்பது அதைவிட கடினம் என்றும் காற்றை தடுப்பது போன்ற கடினமானது என்று தெரிவிக்கிறார் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு. காற்றை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது. அது போன்றே மனதினை கட்டுப்படுத்துவது மிக கடினம் என்று அர்ஜுனன் கூறுகிறான். ஓம் காந்தாய நமகா என்றால் அதற்கு கீதாச்சாரியர் மனதினை கட்டுப்படுத்த ஒரு அற்புதமான வழியை நமக்கு தெரிவிக்கிறார். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் இங்கே கலியுகத்திலே வேங்கடவனாக எழுந்தருளி இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அதாவது உலா வந்து கொண்டிருக்கும் இந்த தெப்போற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்ம அவதாரம் மூன்றும் கூட நமக்கு ராமாவதாரம் மனித அவதாரம், கிருஷ்ணாவதாரமும் மனித அவதாரம், நரசிம்ம அவதாரம் நரனும் மனிதனுமாக அதாவது விலங்கினமாக மாறி அந்த அவதாரம் எடுத்தவன். இந்த மூன்று அவதாரங்களும் கூட மிகவும் விசேஷமான அவதாரங்களிலே நமக்கு எத்தனையோ கூறப்பட்டுள்ளது. அப்படி திருமலை அப்பன் இதோ இங்கே நமக்கு இந்த தெப்ப உற்சவத்திலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய் கோவிந்தா கோவிந்தா என்று திருமலையை செவிக்கும் பொழுது பூலோக சொர்க்கம், கலியுக சொர்க்கம், பூலோக வைகுண்டம், கலியுக வைகுண்டம் என்று கூறுவார்கள். அப்படித்தான் நாம் இப்பொழுது அந்த திருமலை அப்பனை இதோ தெப்ப உற்சவத்திலே நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அழகான புஷ்பங்களாலும் ஆபரணங்களாலும் அந்த எம்பெருமானும் பிராட்டிமார்களுக்கும் அலங்காரம் செய்து மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அப்படி ஸ்ரீகிருஷ்ண பகவான் இவ்வாறு கூறுகிறார். நீண்ட புஜங்களையுடைய அர்ஜுனா, சந்தேகமின்றி மனம் சஞ்சலமானதுதான். இதை வசப்படுத்துவது கடினம்தான். ஆனாலும் பயிற்சியினாலும் வைராகியத்தாலும் மனதை வசப்படுத்த முடியும் என்கிறது கீதை. அப்படி மனதானது சஞ்சலமுடையதே என்று சாக்ஷாத் எம்பெருமானே அங்கீகரிக்கிறார். இது அனைவரின் அனுபவமும் கூட. மனதானது ஒரு நொடி பொழுதும் அமைதியாக இருக்காது. உண்மையில் மனது என்றால் என்ன? அது சாதாரணமான ஆலோசனையின் தொடர். நடந்தவை, நடப்பவை, நடக்க இருப்பதனை ஊகிப்பவை என்று 3 விதமான ஆலோசனைகளை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த 3 செயல்களிலே மனதும் இருக்கும். கடந்தவைகளை நினைத்து கொண்டே மனதளவில் பாதிப்படைவது, நடக்க இருப்பதனை ஊகித்து கொண்டு பயந்து கொண்டே இருப்பது, உண்மையில் தற்போது நிகழ்வுகளை அருகிலே இருந்து பார்த்தவாறு அப்படியாக வைத்து விடுகிறது. அதாவது ஒவ்வொரு நொடியிலும் அங்கு இங்குமாக ஊசலாடி கொண்டிருக்கிறதாம். அப்படித்தான் மனதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். नवरात्रो नवरात्रो गच्छति गच्छति नवरात्रो भवति भवति नवरात्रो गच्छति गच्छति नवरात्रो भवति नवरात्रो भवति भवति नवरात्रो नवरात्रो भवत्यभिपूर्वमभिपूर्वम् भवति नवरात्रो नवरात्रो भवत्यभिपूर्वम् नवरात्र इति नवरात्रः भवत्यभिपूर्वमभिपूर्वम् भवति भवत्यभिपूर्वमेवैवाभिपूर्वम् भवति भवत्यभिपूर्वमेव
अभिपूर्वमेवैवाभिपूर्वमेवास्मिन्नस्मिन्नेवाभिपूर्वमभिपूर्वमेवास्मिन् अभिपूर्वमित्यभिपूर्वम् एवास्मिन्नस्मिन्नेवैवास्मिन् तेजस्तेजोऽस्मिन्नेवैवास्मिन् तेजः अस्मिन् तेजस्तेजोऽस्मिन्नस्मिन् तेजो दधाति दधाति तेजोऽस्मिन्नस्मिन् तेजो दधाति तेजो दधाति दधाति तेजस्तेजो दधाति यो यो दधाति तेजस्तेजो दधाति यः दधाति यो यो दधाति दधाति यो ज्योगामयाभि ज्योगामयाभि यो दधाति दधाति यो ज्योगामयाभि यो ज्योगामयाभि ज्योगामयाभि यो यो ज्योगामयाभि स्यात् स्यात् ज्योगामयाभि यो यो ज्योगामयाभि स्यात् ज्योगामयाभि स्यात् स्यात् ज्योगामयाभि ज्योगामयाभि स्यात् सः स्यात् ज्योगामयाभि ज्योगामयाभि स्यात् सः ज्योगामयाभि ज्योगो आमयाभि स्यात् सः स्यात् स्यात् स नवरात्रेण नवरात्रेण स स्यात् स्यात् स नवरात्रेण नवरात्रेण स नवरात्रेण यजेत यजेत नवरात्रेण स नवरात्रेण यजेत नवरात्रेण यजेत यजेत नवरात्रेण नवरात्रेण यजेत प्राणाः प्राणा यजेत नवरात्रेण नवरात्रेण यजेत प्राणाः नवरात्रेणेति नवरात्रेण यजेत प्राणाः प्राणा यजेत यजेत प्राणाहि प्राणा यजेत यजेत प्राणाहि प्राणाहि प्राणाः प्राणाहि वै वै प्राणाः प्राणाहि वै प्राणा इति प्राणाः हि वै वै हि वा एतस्यैतस्य वै हि वा एतस्य वा एतस्यैतस्य वै वा एतस्याधृता अधृता एतस्य वै वा एतस्याधृताः एतस्याधृता अधृता एतस्यैतस्याधृता अथाथाधृता एतस्यैतस्याधृता अथ अधृता अथाथाधृता अधृता अथैतस्यैतस्याथाधृता अधृता अथैतस्या अथैतस्यैतस्याथाथैतस्य ज्योग्योगेतस्याथाथैतस्य ज्योग एतस्य ज्योग्योगेतस्यैतस्य ज्योगामयत्यामयति ज्योगेतस्यैतस्य ज्योगामयति ज्योगामयत्यामयति ज्योगामयति प्राणान् प्राणानामयति ज्योगामयति प्राणान् आमयति प्राणान् प्राणानामयत्यामयति प्राणानेवैव प्राणानामयत्यामयति प्राणानेव प्राणानेवैव प्राणान् प्राणानेवास्मिन्नस्मिन्नेव प्राणान् प्राणानेवास्मिन् प्राणानिति प्राणान् एवास्मिन्नस्मिन्नेवैवास्मिन्दाधारदाधारास्मिन्नेवैवास्मिन्दाधारा अस्मिन्दाधारदाधारास्मिन्नस्मिन्दाधारो तोतराधारास्मिन्नस्मिन्दाधारोता दाधारोतो तदाधारदाधारोत यदि यद्युतदाधारदाधारोत यदि उत यदि यद्युतोत यदीतासुरितासुर्यद्युतोत यदीतासुः यदीतासुरितासुर्यदि यदीतासुर्भवति भवतीतासुर्यदि यदीतासुर्भवति इतासुर्भवति भवतीतासुरितासुर्भवति जीवति जीवति भवतीतासुरितासुर्भवति जीवति इतासुरितीतासुः भवति जीवति जीवति भवति भवति जीवत्येवैव जीवति भवति भवति जीवत्येव जीवत्येवैव जीवति जीवत्येव एवेत्येव इदं विष्णुर्विरक्रम इति व्यक्रमता यस्मात् पशवः प्रप्रेव भ्रगोषेरन् स एतेन यजेत यदाप्नोत् तदत्तोर्यामस्याप्तोर्यामत्वम् एतेन वै देवा जयित्वानि जित्वा यं काममकामयन्त तमाप्नुवन् यं कामं कामयते तमेतेनाप्नोति वृषशैलाधिप एव दैव तन्नः वृषभाद्रीश्वर एव दैव तन्नः
फणिशैलाधिप एव दैव तन्नः भगवान् वेङ्कट एव दैव तन्नः श्री श्रीनिवासः परदैव तन्नः श्री श्रीनिवासः परबन्धनन्नः श्री श्रीनिवासः कुलदैव तन्नः श्री श्रीनिवासः परमागतिर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मीः करतलकमले सर्वदा दानलक्ष्मीः दोर्दण्डे लीललक्ष्मीः हृदय सरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौर्यलक्ष्मीः महितु विजयताम् सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रियमेवावरुन्धे शीते वाते पुनन्निवेद्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम्। బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొక్కటే తందనానాహి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా బ్రహ్మమొక్కటే పరం బ్రహ్మమొక్కటే పరం బ్రహ్మమొక్కటే పరం బ్రహ్మమొక్కటే తందనానాహి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా కందువ గుహీనాధికములిందు లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతువుల మృత ఒకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతువుల మృత ఒకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ అహరే అంతరాత్మ బ్రహ్మమొక్కటే పరబ్రహ్మమొక్కటే 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 నిండార రాజు నిద్రించు నిద్రయునొకటి అననే బంటు నిద్ర నదియునొకటి మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడు నేటి సారి భూమి ఒకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడు నేటి సరి భూమి ఒకటే చండాలుడు నేటి సరి భూమి ఒకటే చండాలుడు నేటి సరి భూమి ఒకటే తందనానాహి తందనానా పురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా కళగి ఏనుగు మీద కాయు ఎండొకటి ఉడమి సునకము మీద బలయు ఎండొకటి కడు పుణ్యులను పాపకర్ములను సరిగావా తెలియ శ్రీ వెంకటేశ్వరు నామం ఒకటే కడు పుణ్యులను పాపకర్ములను సరిగావా తెలియ శ్రీ వెంకటేశ్వరు నామం ఒకటే వెంకటేశ్వర నామం ఒకటే వెంకటేశ్వర నామం ఒకటే తందనానాహి తందనానా పురి తందనానా భళ 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 తందనానా బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొక్కటే
దేవుడని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వేదం బవ్వని వెదకెడిని ఆ దేవుని కొనియాడుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద అలరిన చైతన్యాత్మకుడవ్వడు కలడవ్వడ చట్ట కలడని అలరిన చైతన్యాత్మకుడవ్వడు కలడవ్వడ చట్ట కలడని తలతురవ్వరిని తడుపియోగ దశ ఇలనాథని భజయోగుడి తలతురవ్వరిని తడుపియోగ దశ ఇలనాథని భజయోగుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద అడగి సకల రక్షకుడిందెవ్వడు బడి నింతయునవ్వని మయం కడగి సకల రక్షకుడిందెవ్వడు బడి నింతయునవ్వని మయం పిడికిట తృప్తులు పితరులెవ్వని తడవిన గనుడా పిడికిట తృప్తులు పితరులెవ్వని తడవిన గనుడా గనుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద కదసి సకల లోకంబుల వారలు ఇదిగో కొలిచెదరెవ్వరి కదసి సకల లోకంబుల వారలు ఇదిగో కొలిచెదరెవ్వరి విదస బంధుడగు తిరు వెంకటపతి వెదకి వెదకి దేవుడి విదస బంధుడగు తిరు వెంకటపతి వెదకి వెదకి దేవుడి వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్త వత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ